இன்னும் வந்து ரைட் நவ் நீங்க வந்து பண்ண போறீங்க அப்படின்றத வந்துட்டு நீங்க கிளியரா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் அதுக்கு உண்டான பிளானை வந்து எழுதும். அப்புறம் வந்து ஸோ அதுல வந்துட்டு என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் வந்து நீங்க அட்டன் பண்றீங்க, அந்த ப்ரோக்ராம்ஸ்ல இருக்கிற நோட்ஸ் எல்லாம் எழுதி வச்சுட்டு, இன்னும் வந்து ஏன்னா ஒரு மென்டார்ஸ் வந்து சொல்லிக் கொடுக்குறேன். இப்ப நான்லாம் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ராக்ல வந்து அவங்க கரெக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. மிஸ்டேக் ஆகாம வந்து பாத்தீங்கன்னா, எது எதுல நம்ம வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து இந்த பிசினஸ வந்து எடுத்து பண்ண முடியும். வேற எங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா, யாரும் சொல்லி தர மாட்டாங்க. இப்போ ஒரு ஷாப் ஓனர் இருக்காங்க. அங்க போய் நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னு சொன்னா, அந்த ஷாப் ஓனர் வந்து பாத்தீங்கன்னா, அதுல என்னென்ன மிஸ்டேக்ஸ் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி தர மாட்டாங்க. ஏன்னா அவங்க எதிர்க்கே நீங்க வந்து கடை ஓப்பன் பண்ணீங்கன்னா, அவங்களுக்கு லாஸ் ஆகும். பட் இங்க அப்படி கிடையாது. இது வந்து ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்ப இங்க இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா, நீங்க பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் எல்லா லீடர்ஸும் வந்து சொல்லி தருவாங்க. அப்ப அத எடுத்து நம்ம அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, அந்த காமன் மிஸ்டேக்ஸ் வந்து ஆகாம நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிரிவென்ட் ஆகும். அப்ப வந்து ஒவ்வொரு ப்ரோகிராம்ல வந்து சொல்லிக் குடுக்குறப்போ, அந்த காமன் மிஸ்டேக்ஸ் வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்றதுக்கு, இந்த மாரி ப்ரோகிராம்ஸ் வந்து அட்டெண்ட் பண்ண பார்த்து, நம்ம டைம் இன்வெஸ்ட் பண்ணி அங்க வந்து நோட்ஸ் எழுதி, அதுல வந்து பாத்தீங்கன்னா, எது பண்ணணும்? நெக்ஸ்ட் என்ன வந்து பாத்தீங்கன்னா, இம்ப்ரூவைஸ் பண்ணணும். இன்னும் ஏன் அப்டின்னா, நீங்க இம்ப்ரூவ் பண்ண என்ன ஆகும் அப்டின்னா, ரிசல்ட்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஓகே. சோ அதுல வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லிர்றேன். ஜஸ்ட் அப்டியே ரிமைண்ட் மட்டும். சோ என்ன கம்பெனி நீங்க சூஸ் பண்ணியிருக்கீங்க, அந்த கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா, என்ன இருக்கு அப்டின்றத வந்து நான் லாஸ்ட் ப்ரீவியஸ் இதுல சொல்லியிருந்தேன். சோ இந்த கம்பெனி வந்து 43 வருஷமான கம்பெனி. அவ்ளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கு. இதுல வந்து நியூட்ரிஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, எவ்ரி இயர் வந்து லான்ச் பண்ணிட்டே இருக்காங்க. இது இதனால என்ன அப்டின்னா, இந்த கம்பெனி வேர்ல்டு வைடா வந்து 95 கண்ட்ரீஸ்ல வந்து ஆப்பரேட் ஆயிட்டு இருக்கு. 95 கண்ட்ரீஸ்லயும் அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா, மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சிருக்காங்க. இந்தியால அதே மாரி மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சிருக்காங்க. இதுல 50 பிஹெச்டி டாக்டர்ஸ் இருக்காங்க. 300 டாக்டர்ஸ்ல பிஹெச்டி பண்ண டாக்டர்ஸ் மட்டுமே 50 பேர் இருக்காங்க. சோ 50 பிஹெச்டி டாக்டர்ஸ்ல ஒருத்தவங்க வந்து நோபல் அவார்ட் வின்னர் வந்து நேத்து புரோகிராம்ல வந்து பாத்தீங்கன்னா வின் பண்ணிருக்காங்க. சோ இது வந்து பிக் அட்வைசரி போர்ட் இருக்கு. சோ பிக் டயட் அட்வைசரி போர்ட் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10 குரோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, மெயில் போட்டிருக்காங்க கம்பெனி. எனக்கு வந்து இந்த நியூட்ரிஷன் வந்து அவ்ளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கு. சோ அரவுண்ட் வந்து லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா, 50 குரோர்ஸ் வந்து டர்ன் ஓவர் பண்ணிருக்கு இந்த கம்பெனி. சோ NYSE வந்து பாத்தீங்கன்னா லிஸ்டட் ஆயிருக்கு. சோ பிக்கஸ்ட் கேஷ் கம்பெனி இது. சோ கம்பெனி வந்துட்டு பாத்தீங்கன்னா, லயபிலிட்டி வந்து இது கிடையாது. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, அ சோ இது வந்து கோல்ட் ஸ்டாண்டர்ட் கேரண்டி இருக்கு. கௌரவ ரத்னா அவார்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனி குடுத்திருக்காங்க. சோ இதுல நெக்ஸ்ட் என்ன அப்டின்னா, நீங்க வந்து ரொம்ப செலக்டிவா வந்து ரெக்ரூட் பண்ணணும். பீப்பிள் வந்து ரெடியா இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, என்ன இன்ஃபர்மேஷன் அவங்க வந்து இன்கம் வந்திருக்காங்களா? இல்ல ஹெல்த்துக்காக வந்திருக்காங்களா? ஐடென்டிஃபை பண்ணி, இன்கம்க்காக வந்திருக்காங்க அப்டின்னா, அவங்க டைம் இன்வெஸ்ட் பண்ணுவீங்களா? இதுல வந்து உங்க டைம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த மாரி நாங்க சொல்லிக் குடுப்போம். நீங்க முன்ன எல்லாமே சொல்லிடலாம். அந்த டிசிப்ளின் வந்துட்டு அவங்களுக்கு கொண்டு வரணும். அப்பதான் என்ன ஆகும் அப்டின்னா, அவங்க ஃபர்ஸ்ட் வந்து நாலேட்ஜ்க்கு வந்து இன்வெஸ்ட் பண்றப்போ, இன்கம் ஜெனரேட் ஆகாது. நாளாக நாளாக இன்கம் ஜெனரேட் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இதுல நெறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. சோ பேஷண்டா இருக்கணும். சோ அவங்களுக்கு தேவையான இந்த லாங் டெர்ம் பிசினஸ் இது. ஏன்னா இது ஃபுட் இண்டஸ்ட்ரி. இது வந்து நம்ம உணவு. சோ ஹெல்த்தியான உணவு வந்து பாத்தீங்கன்னா, நெறைய பேருக்கு வந்து அவங்க கிட்ட நெறைய மணி இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய துணி கடைங்க. அவங்க ஒவ்வொரு மாசமும் ஒரு 2 லேக்ஸ்க்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஃபுட்க்கு அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. பெஸ்டிசைட்ஸ் இல்லாம ஃபுட் வந்து அவங்களே வந்து தயார் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இன்வெஸ்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த நியூட்ரிஷன் வந்து கரெக்ட்டா இருக்கான்னு ரிசர்ச் பண்றதுக்கு மட்டுமே நெறைய லட்சக்கணக்கா கிட்டத்தட்ட ஒரு 10 லேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, அதுக்கே அவங்க வந்து செலவு பண்ணி ஒவ்வொருத்தவங்களும் வந்து பாத்தீங்கன்னா, சாப்பிடுற அந்த உணவுக்கு மாசம் 10 லேக்ஸ் செலவு பண்றாங்க. சீரியஸா இது வந்து ரொம்ப சீப்புங்க. நமக்கு வந்து ஃபுட் அவங்க செலவு பண்றதெல்லாம் வந்து கால் தூசி கூட ஆகாது. 300 மில்லியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா செலவு பண்றாங்க. டெஸ்ட் பண்றதையே வந்து கரெக்ட்டா டெஸ்ட் பண்றாங்களான்ற ஒரு லேப் கிட்டத்தட்ட நெறைய டெஸ்ட் பண்றாங்க. அது எல்லாமே கரெக்ட்டா டெஸ்ட் ஆகுது. கரெக்ட்டான ரிசல்ட்ஸ் இருக்கா அப்படின்றதுக்கு செக் பண்றதுக்கு ஒரு லேப் வச்சிருக்காங்க. சோ இந்த மாதிரியான கம்பெனி நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா, நியூட்ரிஷன் வந்து நமக்கு கிடைக்கிறது. சோ பி எத்திக் நீங்க வந்துட்டு இதுல ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, நம்ம கம்பெனின்னு வந்து பாத்தீங்கன்னா ரூல்ஸ் இருக்கு. கவர்ன்மென்ட் ப்ராப்பர்ட்டீஸ வந்து டேமேஜ் பண்ணாம, நம்ம என்ன வேணா வந்துட்டு பாத்தீங்கன்னா, ஒரு அட்வர்டைஸ்மென்ட் பண்ணலாம். ஹானஸ்டியா இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த ரெக்ரூட் பண்றதுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா, நீங்க ஏன் ரெக்ரூட் பண்ணணும்னா, மோர் இன்கம் வந்து பாத்தீங்கன்னா, ஜெனரேட் பண்றதுக்கு இங்க வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அத வந்து சொல்லிக் குடுக்கும். சோ ரொம்ப ஃபன்னா வந்துட்டு பாத்தீங்கன்னா, இத கொண்டு போணும். கிளப்ல வந்து நெறைய ஃபன் ஆக்டிவிட்டீஸ் பண்ணோம். நீங்க நீங்க எவ்ளோ வந்து நீங்க இதுலருந்து ஏர்ன் பண்றீங்க ஆரம்ப கட்டத்துல, அத இன்வெஸ்ட் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, டைம் இன்வெஸ்ட் பண்றதுக்கும் சரி, அது மூலியமா வந்து பாத்தீங்கன்னா, பீப்பிள என்கேஜ் பண்றதுக்கு என்னென்ன வந்து ஃபன் ஆக்டிவிட்டீஸ் இதுல வந்து லேர்ன் பண்ணி அத வந்து அப்ளை பண்றப்போ, உங்களுக்கு வந்து சக்சஸ் வந்து பாத்தீங்கன்னா, பில்ட் ஆயிட்டே போகும். ஏன்னா பீப்பிள் வெளியலாம் பாருங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃபா வந்து எங்கேயுமே டிராவல் பண்ண முடியாது. ஏன்? ஏன்னா அந்த மாரி அவங்க எஜுகேட் பண்ணல. அப்போ நம்ம வந்துட்டு என்ன அவங்களுக்கு வந்து குடுக்கணும் அப்டின்னா, இந்த லாட் ஆஃப் ஃபன் ஆக்டிவிட்டீஸ். சோ கோல் செட் பண்ணணும். இப்போ வந்துட்டு ஹெல்த்துக்காக வராங்கன்னா, ஹெல்த் கோல் வந்து அவங்க செட் பண்ணணும். எஜுகேட் பண்ணணும். அந்த ஹெல்த் கோல் சிம்பிளா வந்துட்டு பாத்தீங்கன்னா இருக்கணும். ரொம்ப சிம்பிள் எல்லாமே இங்க பாருங்க, இங்க வந்து புரோகிராம் வந்து உங்களுக்கு நாங்க பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? ரொம்ப சிம்பிளா தான் நாங்க சொல்லிக் குடுப்போம். ஏன்னா இது வந்து அப்ளை பண்றப்போ, இது அந்த சிம்பிளா ஒவ்வொரு நாள் சின்னதா கொண்டு போய், இதுல ஒரு ஒரு 3 இப்ப நெறைய பாயிண்ட்ஸ் இதுல இருக்கிற மாரி. பட் அப்டிலாம் கிடையாது. கான்செப்ட் ஒண்ணு தான். பட் என்ன இந்த மவுத் அதாவது வேர்ட் அண்ட் மவுத்ன்னு சொல்லுவாங்க.
அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா இது டூப்ளிகேட் பண்ணி கொண்டு போறது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இதுல மணி ஸ்பெண்ட் பண்ணி அட்வர்டைஸ்மென்ட் பண்றது, லாட் ஆஃப் மணி வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிட்டு, வேர்ட் ஆஃப் மவுத் வந்து நீங்க ஒரு கஸ்டமர் வராங்க, அந்த பொட்டன்ஷியல் கஸ்டமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டூப்ளிகேட் பண்றதுக்கு அவங்க கூட டைம் இன்வெஸ்ட் பண்ணி ரிசல்ட்ஸ்ல வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணி அவங்களே ஆட்டோமேட்டிக்கா ரெஃபர் பண்ணுவாங்க. நான் அப்படிதான் பண்றது. இப்ப என்ன அப்படின்னா ஒரு கஸ்டமர் வராங்க அப்படின்னா அவங்க கிட்ட நான் ஆல்ரெடி சொல்லிடுவேன். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வீட்ல பெரியவங்க, சின்னவங்க எல்லாருமே எடுக்கலான்றத வந்துட்டு நான் வந்து எஜுகேட் பண்ணிடுவேன். சொல்லிக் கொடுப்பேன். அத அப்படியே எடுத்து அப்ளை பண்ணி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாரும் சொல்றத வந்துட்டு நீங்க கேட்கணும். அத அப்ளை பண்ணி அது உண்மையா இல்லையா அப்படின்னு நீங்க வந்து அனலைஸ் பண்ணணும். அப்ப இந்த ப்ரோகிராம்ல கூட நீங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நான் சொல்றேன். அத நீங்க எடுத்த உடனே நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்பணும். அத நம்பி அத அப்ளை பண்ணி அதுல ரிசல்ட்ஸ் வந்தது அப்படின்னு சொன்னா தான் அத வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்க கீழ வந்து சொல்லிக் கொடுப்போம். சரிங்களா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா அ மெயினா என்ன அப்படின்னா, நீங்க சப்போர்ட் குரூப்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, இது இங்க இருக்கு. இந்த குரூப்ஸ்ல வந்து நீங்க யார் வந்து எல்லா இதுலயுமே வந்து என்கேஜ் பண்றதுக்கு, அட்வைஸ் பண்றதுக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரெடியா இருக்கணும். பீப்பிள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வொர்க் பண்றதுக்கு வந்து அவங்களுக்கு மைண்ட் செட் இருக்கு. அத நீங்க ஐடென்டிஃபை பண்ணி அந்த பிளாக் எந்த இடத்துல அவங்களுக்கு பிளாக் இருக்கு. அந்த பிளாக் எப்படி ஓவர் கம் பண்ணணும். எப்படிலாம் அது வந்து நீங்க ஸ்டோரி ஆல்ரெடி நீங்க ப்ரோகிராம்ல வந்து ஷேர் பண்ண மாட்டேன். நிறைய ஸ்டோரிஸ் வந்து அமேசிங் ஸ்டோரிஸ் சொன்னாங்க. வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்றதுக்கு வந்து நம்ம வந்து சொல்லிக் கொடுக்குறோம். இந்த சேஞ்ச் பண்றது சொல்லிக் கொடுக்கறது வந்து நீங்க அப்ளை பண்றப்போ உடனே வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் வராது. அது உங்களுக்கு போக 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 எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக என்ன ஆகும் அப்படின்னா ஒரு டைம் ஆஃப் பீரியட்ல பெரிய ரெவென்யூ வந்து உங்களுக்கு இருக்கும். ஏன்னா ஆரம்பத்துல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஜாயின் பண்ணா எனக்கு ராயல்டி கிடையாது. ஜாயின் பண்ணோனே எப்படி ராயல்டி வரும்? உங்க கீழ டீம் இருந்தா தாங்க ராயல்டி வரும். ராயல்டி எக்ஸ்ட்ரா இன்கம். உங்களுக்கு ரெவென்யூ வரும். எப்படின்னா, இப்ப நீங்க வந்து இந்த கம்பெனில ஸ்டார்ட்டிங்ல நியூட்ரிஷன் வாங்குறீங்க பாருங்க. அப்பயே என்ன பண்ணிடுது அப்படின்னா, அதுல உங்களுக்கு வந்து ரெவென்யூ குடுத்துருது கம்பெனி. நீங்க எந்த ஸ்டேஜ்ல அசோசியேட்டா இருக்கீங்கன்னா, அந்த அசோசியேட்டுக்கான ரெவென்யூ வந்து பாத்தீங்கன்னா, அங்கேயே உங்களுக்கு இன்கம் வந்து பாத்தீங்கன்னா, குடுத்துருது கம்பெனி. நீங்க வாங்குற ப்ராடக்ட்லயே. எந்த லெவல்ல இருக்கீங்களோ அதுக்கு உண்டான ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா பண்ணி குடுத்துருது. அதுவே உங்களுக்கு ரெவென்யூ தான். அதுலயே உங்களுக்கு வந்து காசு வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு மிச்சமாகும். ஆனா, அத எடுத்துட்டு போய் இன்னொருத்தங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, நீங்க ஹெல்ப் பண்றீங்கல்ல, அதுலயும் உங்களுக்கு ரெவென்யூ கிடைக்கும். சோ அது இல்லாம எக்ஸ்ட்ராவா என்ன அப்டின்னா, டே அண்ட் நைட் இப்ப நான் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா, லாஸ்ட் மந்த்ல யுஎஸ்ஏலலாம் வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு ரெவென்யூ எனக்கு வந்து இன்கம் ஜெனரேட் ஆயிருக்கு. சோ இது இது எப்டின்றத வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்தர் கிளாஸஸ்ல வந்து என்ன அப்டின்னா, நீங்க ரெக்ரூட்மென்ட் இதுல வந்து நீங்க எப்படி ஆப்பரேட் பண்றீங்களோ அதுக்கு தகுந்த மாரி. இதுல வந்து ப்ராஸ்பெக்டிங்ஸ் வந்து நம்ம இந்த செஷன்ல சொல்லித் தரோம். சோ வீடியோ இந்த ப்ரோக்ராம்ல நீங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நெறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இன்னும் வேணும், அப்டேட்ஸ் வேணும் அப்டின்னா, கமெண்ட்ல இது பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டெய்லி பேசிஸ்ல இந்த மாரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். மெயினா என்ன அப்டின்னா, உங்க ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பார்க்குற இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து பண்ணணுன்றவங்க இந்த கான்டாக்ட் நம்பர் வந்துட்டு கால் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, இன் டீட்டெயில்ஸ் வேணும் அப்டின்னா, கம்பல்சரி ப்ரோக்ராமை வந்து வாட்ச் பண்ணுங்கள். இது கேட்குறதுனால எந்த யூஸும் கிடையாது. அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.